நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கன்சப்ஷன் அவ்வளோதான். இப்போ 500 யூனிட்டுக்கு கீழே உங்களுடைய மின்சாரம் வந்துருச்சுன்னா 200 யூனிட் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு 300 யூனிட் தான் கன்சியூம் பண்ணுறீங்க. ஏற்கனவே 1800 யூனிட் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதில் சோலார் பவர் போட்டதுக்கப்புறம் 500 யூனிட்டு கீழே 200 யூனிட்டு 300 யூனிட்டு தான் வருது. அப்படின்னா அந்த 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுது. அப்போ கரண்ட் பில்லு ஜீரோ. என்ன தான் நம்ம கட்ட வேண்டியிருக்கோம்? நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 85 அப்படின்னு கிட்டத்தட்ட ரூ. 400லேருந்து ரூ. 450 மட்டும்தான் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஏற்கனவே எவ்வளோ பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரூ. 18,000லேருந்து ரூ. 20,000 வரைக்கும் பில்லு கட்டியிருப்பீங்க. அந்த பில்லு இந்த 6 கிலோவாட் சோலார் போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தீர்ந்து போயிடும். அதே மாதிரி இந்த இன்வெர்டர் ஏசியை கொண்டு போய் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் நம்ம போடுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, 1 டன் இன்வெர்டர் ஏசிங்கிறது நார்மலாக கட் ஆஃப் இன்வெர்டர் ஏசியில் 1.5 டன் ஏசிக்கு சமம். அந்த 1.5 டன் ஏசி எந்த அளவுக்கு கூலிங் கொடுக்குமோ, எவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ணுமோ, அதை அப்படியே இந்த 1 டன் ஏசி இன்வெர்ட்டர் பிராண்டு கவர் பண்ணும். ஏன்னா இன்வெர்ட்டர் ஏசியோட மேக்ஸிமம் ஆம்பியரே 3.9 ஆம்பியர். பகலில் கடுமையான கோடை வெப்பத்தில் அந்த ஏசி ஓடும்போது 3.9 ஆம்பியர் எடுக்கும். அதாவது 900 வாட்ஸ் எடுக்கும். ஆனால் இரவு நேரங்களில் ரொம்ப கம்மியாக எடுக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சிருச்சுன்னா உடனே கம்மியாகும். இதுதான் இன்டெலிஜென்ட் இன்வெர்ட்டர் ஏசிங்கிறது. இந்த மாதிரி ஏசியை எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸ், அதாவது பிஎல்டிசி ஃபேனு, எல்இடி டியூப் லைட்டு, எல்இடி பல்பு, இன்வெர்ட்டர் ஏசி, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு, இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மொத்தமாக கரண்ட்டு கன்சப்ஷனே கம்மியாகிடும். அதோடு கூட குறைவான அளவுக்கு சோலார் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை நம்ம எட்ட முடியும். உதாரணமாக நார்மல் ஏசி, நார்மல் ஃப்ரிட்ஜு, நார்மல் லைட்டு போட்டு நீங்கள் 10 கிலோவாட் சோலார் போட வேண்டிய இடத்துல இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ஏசி, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு, எல்இடி பல்பு, பிஎல்டிசி ஃபேன் இப்படி நீங்கள் போகும்போது நம்ம 10 கிலோவாட் சோலார் போட வேண்டிய இடத்துல இப்போ 5 கிலோவாட் போட்டால் போதும். அப்போ சோலாருடைய முதலீடும் கம்மியாகுது. நமக்கு தேவையான எந்த சௌகரியத்தையும் நம்ம குறைக்கல. அதே சௌகரியம் தான். புத்திசாலித்தனமாக இன்டெலிஜென்ட்டான டிவைசஸ்ஸு, எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸை நீங்கள் போடுங்க. இந்த காலத்தில் அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி போட்டுட்டு ஹைப்ரிட் சிஸ்டம் போடுங்க. பேட்டரியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகிடும். கண்டிப்பாக நல்ல விதமாக நம்ம வீட்டுக்கு சோலாரை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக போடலாம்.